ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வழக்கு சோஷியல் மீடியாவால் 15 வயசு பொண்ணோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, அந்த பெண்ணுக்கு 2 பேரால் 1 வருஷமாக நடந்த கொடுமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மைனர் பொண்ணு கேஸ்னால அவங்களோட பேர் எல்லாமே மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை முழுமையாக பாருங்க. பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்க கிட்ட நட்பா பேசுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட கடைசியில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மத்திய பிரதேச மாநிலம் திம்காரில் சுமித் சர்மா அவரோட ஃபேமிலி கூட வாழ்ந்துட்டு வராரு. இவரோட மனைவியோட பேர் ராதா. இந்த தம்பதிக்கு 15 வயசில் ரேகாங்கிற ஒரு பொண்ணும் இருக்கா. இந்த பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூலில் 10th படிச்சுட்டு இருக்காங்க. சுமித் வைர வியாபாரம் செய்கிறாரு. இவங்க குடும்பம் நல்ல வசதியானது. வீட்டில் வேலைக்கே கிட்டத்தட்ட 10 பேர் பக்கமாக இருக்காங்க. ஒரே பொண்ணுங்கிறனால ரேகாவை ரொம்ப செல்லமாக 2 பேரும் வளர்க்குறாங்க. மக எது கேட்டாலுமே சுமித் உடனே வாங்கி கொடுக்காம இருக்க மாட்டார். 2025 ஏப்ரல் 30 அன்னைக்கு ராதாவும் ரேகாவும் சத்தப்பூரில் இருக்கக்கூடிய தன்னோட ரிலேட்டிவோட கல்யாணத்துக்கு வீட்டில இருந்து கிளம்பி போயிருக்காங்க. சுமித்க்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலையே இருந்துட்டாரு. நைட்டு ஒய்ஃப் ராதாவோட நம்பர்லேருந்து சுமித்க்கு கால் வந்திருக்கு. அவரும் ஊருக்கு போனதை பற்றி பேச தான் கூப்பிடுறாங்க போலன்னு நினச்சி ஃபோன் காலை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் ராதா ரொம்பவே பதட்டமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டு சுமித்தும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. சுமித்தோட ஒய்ஃபு கல்யாணத்துக்கு போட்டுக்கிறதுக்காக அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி ஜுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் சில டைமண்ட் நகைகள் காணாமல் போனதை அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அதோட மதிப்பு லட்சக்கணக்கில் இருக்கும்னு பயந்து போயிட்டு தான் ஹஸ்பண்ட் கிட்ட இதை பற்றி சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்காங்க. இந்த காசு அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனாலும் கொஞ்சம் மாதமாகவே இவங்களோட வீட்டில் அடிக்கடி பணம் நகை காணாமல் போகிறது ஒரு கவலையான விஷயமாகவே இருந்திருக்கு. யார் இதை செய்கிறாங்க, எப்படி நமக்கு தெரியாமல் நடக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வீட்டில் பணம் காணாமல் போனதையும் நகைகள் காணாமல் போனதை பற்றியும் சுமித் சர்மா நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. முதல் தடவை இது நடக்கிறப்ப நம்ம தான் சரியாக கணக்கு பார்க்கலையோ நோட் பண்ணலையோ அப்படின்னு தான் சுமித் நினச்சிருக்காரு. ஆனால் திரும்ப திரும்ப பணம் காணாமல் போகிறப்ப தான் வீட்டில் திருட்டு நடக்குது அப்படிங்கிறதையே அவர் உணர ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் இந்த திருட்டு வேலையை பார்க்குறது வீட்டு வேலைக்காரங்கன்னு தான் சுமித் முடிவு பண்ணுறாரு. ஒரு சில பேரை இந்த சம்பவத்துக்கு அப்புறமா வேலையிலேருந்து நிறுத்தியும் இருக்காரு. அவங்க தான் வீட்டில் நகை பணத்தை திருடினதா சுமித் நினச்சிருக்காரு. இதுக்கப்புறமாவும் வீட்டில் இருந்து பணம் காணாமல் போகிறது நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இப்போ கூட மனைவியோட நகைகள் காணாமல் போயிருக்கு. ஏற்கனவே இந்த விஷயத்தில் சந்தேகப்பட்ட வேலைக்காரங்களை வேலையிலேருந்து நிறுத்தினதுக்கு அப்புறமாவும் இப்படி நடக்குதுன்னா இதில் வேற ஏதோ ஒன்று இருக்குது. பீரோவில் இருந்த ஜுவல்ஸு எப்படி காணாமல் போகும்? சேஃப்டி லாக்கரில் இருக்கிறத வெளிநபர்கள் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உடச்சிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும். திருட்டு நடந்திருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். தடையுமே இல்லாமல் காணாமல் போகுதுன்னா லாக்கர் பற்றின தகவல் தெரிஞ்ச ஒருத்தரால் தான் இதை செஞ்சுருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லாக்கர் சாவி எங்கே இருக்குது, நகை பணத்தை எங்கே வைப்பாங்க, இது எல்லாமே திருடக்கூடிய நபருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அது ஏன் நம்மளோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடாதுன்னு சுமித் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சத்தப்பூரில் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு மனைவியும் மகளும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சுமித் தன்னோட சந்தேகத்தை பற்றி ராதா கிட்ட சொல்கிறாரு. நம்ம பொண்ணு தான் இப்படி பண்ணுறாளோன்னு எனக்கு தோணுது. அவகிட்ட நீ தான் அன்பாக பேசி இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ராதா சுமித் கிட்ட கோவப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுக்கு ரேகா ஒரே பொண்ணு, அவளுக்கு வேண்டியதை நாமளே செஞ்சு கொடுக்குறோம். திருட்டு வேலையை செய்ய அவளுக்கு என்ன அவசியம் இருக்குது? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவள் அப்படி செய்கிற பொண்ணே கிடையாது. யாரை சந்தேகப்படணும்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக சுமித் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு சுமித் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு ராதா, ரேகா திருடனான்னு நான் சொல்லலை, நீயும் நானும் எடுக்கலை. ஒருவேளை அவளுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீ பேசு எனக்காக ப்ளீஸ்னு சொல்லி மனைவி கிட்ட எடுத்து சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ராதா சரின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங்கே ரேகாவை கூப்பிட்டு ராதா அன்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி பணமும் நகையும் காணாமல் போகுது,
இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுமா அப்படின்னு ராதா சொன்னதை கேட்டதுமே ரேகா பதட்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேகா ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தது சுமித் சந்தேகப்பட்டது சரிதான் போலன்னு ராதாவையே நினைக்க வைக்குது. மகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட ராதா மகளை கட்டிப்பிடிச்சு, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுடா, உனக்கு எப்போவுமே நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு அவங்க ரொம்பவே பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்டு ரேகா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மகளோட ஒவ்வொரு வார்த்தையை கேட்டும் ராதா பதற ஆரம்பிச்சிருக்காங்க. மக சொன்னதை பற்றி சுமித் கிட்டேயும் சொல்கிறாங்க. சுமித் வீட்டில் பணம் நகை காணாமல் போனதை பற்றி கவலைப்படலை. 15 வயசு மகளுக்கு நடந்த உச்சகட்ட கொடூரத்தை நினச்சி உடஞ்சே போயிட்டாரு. உடனே தன்னோட தம்பிக்கிட்ட இதை பற்றி சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஃபேமிலியில் எல்லாருமே உட்காந்து யோசிச்சு கடைசியாக சட்டப்படி இதுக்கு தீர்வு தேடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. எஸ்பி சார்கிட்ட மகளுக்கு நடந்த அநியாயத்தை சொல்லி கதறி அழுகவும் செஞ்சுருக்காங்க. இந்த கேஸ் தொடர்பாக ஆக்ஷன் எடுக்க சொல்லி கோட்வாலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆர்டரும் கொடுக்கப்படுது. மார்ச் 1, 2025 அன்னைக்கு கோட்வாலி போலீஸ் ரோஹித் சாகு, விஷால் சாகு 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்கிறாங்க. இந்த வழக்கு ஒரு மைனர் பொண்ணை பலமுறை பாலியல் பலாத்காரம் செஞ்சு அதை வீடியோ எடுத்து மிரட்டினது, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் காயப்படுத்தினது அப்படின்னு சொல்லி பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. போலீஸ் நடத்தின தேடுதலில் ரோஹித் விஷாலை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. முதல்கட்ட விசாரணையில் அவங்க 2 பேரும் எங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் நடத்தின சிறப்பான விசாரணையில் கடைசியாக தாங்க செஞ்ச குற்றத்தை 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் அவங்கள ஃபோனை பறிமுதல் பண்ணி விசாரணைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த 2 பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தின போலீஸ் அவங்க 2 பேர்த்தையும் சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த ஆக்ஷனுக்கு அப்புறமா தான் சோஷியல் மீடியா நியூஸ் சேனலில் நட்புங்கிற பேரில் ஒரு 15 வயசு பொண்ணை காதல் வலையில் விழ வச்சு பாலியல் பலாத்காரம் செஞ்சு அதை வீடியோவும் பதிவு செஞ்சு கடந்த 1 வருஷமாக அந்த வீடியோவை வைரலாக்கிடுவேன்னு சொல்லியே பணம் நகையை பறிச்சதோட பலமுறை அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதை பற்றியும் அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி ரேகா அந்த ஊரில் இருக்க ப்ரைவேட் ஸ்கூலில் 10th படிச்சிட்ருக்காங்க. வீட்டில் கேட்டதுமே எல்லாமே ரேகாவுக்கு அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. 10th படிக்கிறனால ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வாங்கி கொடுக்குறாங்க. ரேகாவோட பேரண்ட்ஸ் மகளோட ஆசையை நிறைவேற்றினதாக நினச்சிக்கிட்டு பண்ண ஒரு விஷயந்தான் இந்த 15 வயசு பொண்ணோட வாழ்க்கையவே நாசமாக்கியிருக்கு. ரேகா சோஷியல் மீடியாவில் பிஸியாக ஆரம்பிச்சிருக்காங்க. கிடைக்கிற நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது, சேட் பண்ணுறது, நியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறதுன்னு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கப்போ தான் ரேகாவோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு நபரோட ரிக்வெஸ்ட் கிடைக்குது. அந்த நபரோட பேர் ரோஹித் அப்படின்னும் அவருக்கு 21 வயசாகிறதாகவும் தன்னோட அப்பாவோட தொழிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் திம்காரில் தான் தன்னோட வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்லியிருக்காரு. இன்ஸ்டாகிராம்லேயே ரேகாவும் ரோஹித்தும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற அளவுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துருக்கு. ஒரு நாள் ரோஹித் ரேகாவை லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூப்பிட்ருக்காரு. ரேகா கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டில் அம்மா அப்பா கிட்ட ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் கூட அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. இதுதான் ரேகாவோட முதல் தவறு. இதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கை சீரழிய போகுதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ரேகாவோட பழக்கம் இப்படியே தொடருது. ஒரு நாள் ரோஹித் ரேகாவுக்கு கால் பண்ணி, வர்ற சண்டே என்னோட பர்த்டே, அதுக்காக ஒரு டின்னர் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வருவாங்க, நீயும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரேகாவும் எல்லாருமே வராங்க அப்படின்னா நம்ம போகிறதுல என்ன தப்பு இருக்குது, பர்த்டே பார்ட்டி தானே, ஓகே ரோஹித் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்டே அன்னைக்கு ரிவிஷன் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வீட்டிலேருந்து கிளம்பி நேராக ஹோட்டல் கன்ஹா பேலஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே ரோஹித் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்கான். ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருமே அங்கே இல்லை. இதை பார்த்ததுமே ரேகாவுக்கு டவுட் வருது. நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினச்சி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் தான் ரோஹித் என்ன பண்ணுறான்னா ரேகாவை கிளம்ப விடாமல் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். பக்கத்தில் இருந்த ரோஹித்தோட ஃப்ரெண்டான விஷாலும் ரேகாவுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி பேசியிருக்கான்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சங்கடத்திலேயே ரேகா அங்கேயே உட்காந்துருக்காங்க. செலிப்ரேஷன் ரூமில் தான் பண்ண போகிறதாவும் 2 பேரும் ரேகாவை ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரூம்குள்ளே போனதுமே ரோஹித் ரேகாவை கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதை பார்த்து பதறி போன ரேகா என்னை விட்டுருங்க ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்சி அழுகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ரோஹித் ரேகாவை பலவந்தமான முறையில் பலாத்காரம் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இந்த கொடூரத்தை விஷால் தன்னோட ஃபோனில் வீடியோவும் ஃபோட்டோவாகவும் ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ரேகா அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பி போயிருக்காங்க. இனிமே நம்ம ரோஹித் கூட பேசவே கூடாது, அவனோட நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. நடந்ததை பற்றி வீட்டில் யார்கிட்டேயுமே சொல்லாமையும் தனக்குள்ளே இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 1 வாரம் கழித்து ரேகாவோட வீட்டுக்கு ரோஹித்தும் விஷாலும் வந்திருக்காங்க. ரேகா கிட்ட பேசுகிறதுக்கு 2 பேருமே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரேகா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் அவங்க ஒரு வீடியோவை காட்டி ரேகாவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வீடியோவை பார்த்து ரேகா இன்னுமுமே மனசளவில் உடஞ்சி போகிறாங்க. ரோஹித் ரேகாவை திரும்பவும் கிருஷ்ணா பேலஸ் ஹோட்டலுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கான். நீ வரலன்னா இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம், அது வைரலானா நீ உயிரோட வாழவே முடியாது, அசிங்கப்பட்டே சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ரேகா பயந்து போயிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. இந்த டைம் விஷால் ரோஹித் 2 பேருமே ரேகாவை பலவந்தப்படுத்தி பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. வீடியோவை காட்டி ரேகா கிட்ட பணம் பறிக்க 2 பேரும் திட்டமும் போட்டிருக்காங்க. நாங்கள் கேட்குற பணத்தை நீ கொடுக்கணும், இல்லைனா உன்னோட வீடியோவை வைரல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதை கேட்ட ரேகா பதறி போயிருக்காங்க. என்கிட்ட காசெல்லாம் இல்லை, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரோஹித் என்ன சொல்லியிருக்கானா, உன்னோட அப்பா கிட்ட தான் ஏகப்பட்ட காசு இருக்கே, அதிலிருந்து எடுத்துக்கொடு, வீடியோ வெளியே வராமல் இருக்க நீ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி அங்கேருந்து அனுப்பி வச்சிருக்கானுங்க. அவமானத்துக்கு பயந்த ரேகா வீட்டில் திருட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பணமாகவும் நகையாகவும் கடந்த 1 வருஷமாக ரேகா கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ரேகாவை மிரட்டியே இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட 7 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய பணத்தையும் நகையையும் மிரட்டியே வாங்கினது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதைத்தான் ரேகா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேற யாரையாவது இந்த ரோஹித்தும் விஷாலும் ஏமாத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்கிற மாதிரி தான் இந்த சம்பவத்தில் ரேகாவோட சோஷியல் மீடியா நட்பு அவங்க வாழ்க்கையே சீரழிச்சிருக்கு. மொபைல் ஃபோனில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, கூடவே கெட்டதும் இருக்குது. நாம் எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். டைம் இல்லை வேலைன்னு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்க ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்னு கவனிங்க. அட்லீஸ்ட் முடியலைனா கூட தெரியாத நபர்கள் மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி சொல்லிக் கொடுங்க. இது ஒவ்வொரு குழந்தையுமே தன்னை பாதுகாக்க கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு கல்வி ரொம்பவே அவசியம். இந்த சம்பவம் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளோட சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நிறைய க்ரைம் கேசஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.